சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிட்ஸ் ஸ்பெஷல் உப்மா பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். உப்மானாலே யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணும். 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் குழந்தைகளுக்குன்றதுனால முந்திரி சேர்த்துக்கலாம். வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் 1.5 வத்தல் சேர்த்துருக்கேன். கூடுதலாக உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக 2 வத்தல் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் ரவை எடுக்க போகிறேன். அதே டம்ளரில் நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கப் ரவைக்கு 4 கப் தண்ணின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். 4 கப் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கிட்டோம்னா கட்டி கட்டியாக வரும். அதனால் தண்ணி சூடானால் போதும். தண்ணி லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு, ரவை சேர்த்துக்கலாம். 1.5 கப் ரவையை சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரவை போட்டதுலேருந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக வந்துடும். இப்போ நல்லா 2 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி ரவை உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.